ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மிஸ்லனியஸ் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 பார்க்கலாம். இதில் கொஸ்டின் நம்பர் 1ல் I power 18 plus 1 by I power 25 the whole power 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம சால்வ் பண்ணும்போது இது தெரிஞ்சிருக்கணும். I power 1ன்னா I தான், I ஸ்கொயர்ட் பண்ணால் -1 கிடைக்கும். I power 3யோட வேல்யூ -I, அதாவது I ஸ்கொயர்ட் I மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறது. I power 4 வந்து +1, I squared into I squared -1 into -1 தான் +1 வந்தது. இந்த I power 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 மட்டும் இல்லை, 4ஓட மல்டிபிள் என்ன நம்பராக இருந்தாலும் அது வந்து +1 தான் இருக்கும். எப்போவுமே நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் சம்ம சால்வ் பண்ணணும். என்ன பவர் கொடுத்தாலும் அதை 4ஓட மல்டிபிளாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதோட வேல்யூ 1ன்னு தெரிஞ்சிருந்தாலே இந்த மாதிரி சம்ஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும். இப்போ இது I power 18 அப்படின்னு இருக்குது. 18 பக்கத்தில் வர்ற 4ஓட மல்டிபிள் யாருன்னு பார்க்கணும். 16. அப்போ 16 + 2 அப்படின்னு நம்ம இதை பிரித்து எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே 1 by இங்கே 1 power 25ன்ற டேர்மையும் I power 25 எழுதிக்கலாம். I power 25 அப்படின்றத 24 + 1ன்னு பிரித்து எழுதிக்கோங்க. பவரில் இங்கே 3 இருக்குது. 1 power any நம்பர் வந்து அதே நம்பர் தான் வரும். இந்த I power 16 + 2ன்னு இருக்குல்ல, இது ஆக்சுவலாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா I power 16 மல்டிபிள் பை I power 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஏன் மல்டிபிள் போடுறோம் அப்படின்னா இது உங்களோட பேசிக் ரூல். உங்களோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா x to the power a plus b அப்படின்னு இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு x power a மல்டிபிள் பை x power b தான் நம்ம எழுதுவோம் இல்லையா, இதை யூஸ் பண்ணி தான் இதை எழுதியிருக்கோம். ப்ளஸ் 1 power any நம்பர் அதே 1 தான் வரும். டினாமினேட்டர்லேயும் அதே மாதிரி I power 24 மல்டிபிள் பை I power 1ன்னு பிரித்து எழுதிக்கலாம். இங்கே ஹோல் பவர் 3 இருக்குது. இந்த I power 16ஓட வேல்யூ +1, ஏன்னா ஐயோட பவரில் 4ஓட மல்டிபிள் வந்ததுன்னா அதோட வேல்யூ 1 தான். ஸோ இதை +1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து பக்கத்தில் வந்து I ஸ்கொயர்ட் இருக்குது. I ஸ்கொயரோட வேல்யூ -1 நம்மளோட பேசிக் ரூல். அப்போ இது -1ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 1 by I power 24ன்றது 4ஓட மல்டிபிள்னால அதோட வேல்யூ 1 ஆகிடும். மல்டிபிள் பை I power 1 வந்து நம்ம ஐன்னு எழுதிக்கலாம். இந்த ஹோல் பவர் 3 இருக்குது. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு கிடைக்கிற டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 1 × -1 -1 ப்ளஸ் 1 by I 1 × I வந்து I தான், ஹோல் பவர் 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து 2 பேட்டர்ன் இருக்குது. ஒன்று இது எல்சிஎம் எடுத்து ஹோல் கியூப் பண்ணோம், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக இந்த 1 by ஐயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 by ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுறது சிம்பிள். இப்போ 1 by ஐன்ற டேர்ம் நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லை, அதாவது a + IB தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். I டினாமினேட்டரில் இருந்தால் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்ல மாட்டாங்க. மேலேயும் கீழேயும் ஒரு ஐயால் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கலாம். 1 × I வந்து I × I வந்து I ஸ்கொயர்ட். I ஸ்கொயர்ட் வேல்யூ -1 நமக்கு தெரியும். அப்போ இதை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், -I அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இது -1 - I the whole cube அப்படின்றது தான் இப்போ நம்மளோட கொஸ்டின். ரெண்டுமே மைனஸில் இருக்குது, மேலே பவரில் கியூப் இருந்தால் மைனஸை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ -1 கியூப்ன்றது வெளியில் வந்துடும். அப்போ உள்ளே வந்து 1 + I the whole cube அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ இதை பார்த்தா a + b the whole cube இருக்குது. a + b the whole cubeக்கு ஃபார்முலா எடுத்துக்க போகிறோம். ஸோ இதான் a + b the whole cubeோட ஃபார்முலா. a³ + 3a² b 3ab² + b³ அதில் தான் இதை எழுத போகிறோம். ஏக்கு பதிலாக 1ம் பிக்கு பதிலாக ஐயும் இருக்குது. -1 கியூப் பண்ணால் -1 × -1 × -1 -1 தான். ஏன்னா பவரில் ஆர்டர் இருக்கிறதுனால -1 அப்படியே வந்திருக்கும். மல்டிபிள் பை இதை வந்து இந்த ஃபார்முலாவில் எழுத போகிறோம். a³ + 3a² வந்து இங்கே 1 ஸ்கொயர்டு தான், b வந்து I ப்ளஸ் 3 × a × b² வந்து I² ப்ளஸ் b³ வந்து இங்கே I³ அப்படின்னு போட்டுடலாம். ஸோ மைனஸ் அப்படியே இருக்குது. உள்ளே வந்து மல்டிபிள் பை 1 கியூப் பண்ணால் 1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 × 3 3 வரும். இங்கே ஒரு I இருக்கிறதுனால இது வந்து 3I அப்படின்னு எழுதியிருக்கணும். இதில் I ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1 அப்படின்னு தெரியும். -1 × +1 × 3 நமக்கு -3ன்னு கிடைக்கும். I³ இருக்குது. I³ வேல்யூ கொஸ்டினில் -Iன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே -Iன்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் நம்மளோட டேர்ம்ஸ். வெளியே ஒரு -1ம் உள்ளே வந்து ஐன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 3ஐயும் இங்கே ஒரு -1ஐயும் இருக்குது. சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 2y கிடைக்கும். இங்கே ஒரு நம்பர்னு பார்த்தா 1ம் மைனஸ் ரியல் நம்பர் இமேஜினரி நம்பர். 1ல் -3 போனால் -2, இதை சப்ட்ராக்ட் பண்ணால் +2yன்னு கிடைக்குது. இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோன்னா இது +2 ஆகிடும். இதை உள்ளே எடுத்துகிட்டு வரும்போது இது -2y அப்படின்னு கிடைக்குது பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z1 and Z2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ Z1க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் Z2க்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் எடுத்துக்கலாம். லெட் Z1 = ஒரு ரியல் நம்பரும் ஒரு இமேஜின் நம்பரும் சேர்ந்து இருக்கிற ஃபார்ம் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது வந்து x1 + I y1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் a1 + I b1 அப்படி கூட எடுத்துக்கலாம். a + IB ஃபார்மில் இல்லை x and y எடுத்தும் பண்ணலாம், ரெண்டும் ஒன்று தான். Z2க்கு ஒரு x2 + I y2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் x2ன்றது ரியல் பார்ட், y2ன்றது வந்து இமேஜினரி பார்ட். இப்போ இதோட லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் ஒரே ஆன்சர் வருதான்னு ப்ரூவ் பண்ணோம். முதல்ல இதோட
லெஃப்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடில் நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் வந்து வாட் இஸ் த ரியல் பார்ட் ஆஃப் Z1 மல்டிபிள் பை Z2 கேட்டிருக்காங்க. Z1 Z2 மல்டிபிள் பண்ணிட்டு அதோட ரியல் பார்ட் என்ன அப்படின்றத எடுத்து எழுத போகிறோம். ஸோ முதல்ல அதுக்கு Z1 இன்ட்டு Z2க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். Z1 வந்து x1 ப்ளஸ் IY1 அப்படின்னு இருக்குது. மல்டிபிள் பை Z2 வந்து x2 ப்ளஸ் IY2 அப்படின்னு இருக்குது. மல்டிபிள் பண்ண போகிறோம். முதல்ல இந்த x1 வச்சு உங்கள் ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ x1 x2 ப்ளஸ் அடுத்து இந்த x1ம் இந்த IY2ம் மல்டிபிள் பண்ணால் x1 y2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இந்த IY1 வச்சு இவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது அதுக்கப்புறம் இதை மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதை மல்டிபிள் பண்ணும்போது ஒரு y1ம் ஒரு x2வும் இருக்குது. அடுத்து இங்கே இன்ட்டு I மல்டிபிள் பண்ணால் I² y1 y2 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ எழுதிட்டோம். இதில் ரியல் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த x1 x2 வந்து ரியல் பார்ட் என்ன இதில் ஐயே இல்லை. அதே மாதிரி இந்த கடைசியில் இருக்க I² y1 y2 அப்படின்றதுல I² வேல்யூ வந்து நமக்கு -1 அப்படின்னு தெரியும். அப்போ இந்த I² -1 அப்படின்னு போட்டுட்டோம்னா -y1 y2 அப்படின்னு கிடைக்குது. இவங்க ரெண்டு பேர்கிட்டே I காமனாக இருக்கிறதுனால ஐயை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ x1 y2 ப்ளஸ் x2 y1 அப்படின்றது ஐயோட வேல்யூ. இப்போ நார்மல் ஃபார்மில் வந்தாச்சு. அதாவது ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் வந்தாச்சு. இதுதான் Z1 Z2. கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் அ ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2ன்னு கேட்டிருக்காங்க. ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஐயை விட்டுட்டு இங்கே ரிமைனிங் ஐ இல்லாமல் இருக்கிற நம்பர் அதாவது x1 x2 மைனஸ் y1 y2 அப்படின்னு எழுதணும். இதுதான் உங்களோட ரியல் பார்ட். இதுதான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது ரியல் பார்ட் ஆஃப் Z1 மல்டிபிள் பை ரியல் பார்ட் ஆஃப் Z2 எழுதணும். மைனஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z1 இமேஜினரி பார்ட் ஆஃப் Z2 எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கொஸ்டினில் நம்ம எடுத்திருக்க Z1 என்னது x1 ப்ளஸ் IY1 அப்படின்றது நம்ம எடுத்திருக்க Z1. Z2ன்றது வந்து x2 ப்ளஸ் IY2 அப்படின்றது நம்ம எடுத்திருக்க Z2. இதில் ரியல் பார்ட் ஆஃப் Z1 யார், இமேஜினரி பார்ட் ஆஃப் Z1 யாருன்னு முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். இப்போ Z1ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ரியல் பார்ட் வந்து x1. இமேஜினரி பார்ட் ஆஃப் Z1 யாருன்னு கேட்டால் ஐக்கு பக்கத்தில் இருக்க y1. அவ்வளோதான். அதே மாதிரி Z2 அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ரியல் பார்ட் ஆஃப் Z2 யாருன்னு கேட்டால் இந்த x2 I இல்லாத டேர்ம். இமேஜினரி பார்ட் ஆஃப் Z2 யாருன்னு கேட்டால் ஐ பக்கத்தில் இருக்க இந்த y2 எழுதிட்டோம். இப்போ இதில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. இதில் முதல்ல ரியல் பார்ட் ஆஃப் Z1 ரியல் பார்ட் ஆஃப் Z1 x1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ரியல் பார்ட் ஆஃப் Z2 ரியல் பார்ட் ஆஃப் Z2 வந்து x2ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். மைனஸ் இமேஜினரி பார்ட் ஆஃப் Z1ஓட வேல்யூ y1 இமேஜினரி பார்ட் ஆஃப் Z2 வந்து y2 அப்படின்னு கிடைக்குது. இங்கே இருக்கிற LHSம் இங்கே இருக்க RHSம் பாருங்கள் ஒரே மாதிரி வந்திருக்கு. x1 x2 மைனஸ் y1 y2 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து எழுதிடலாம். நம்ம கண்டுபிடிச்ச லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் சேமாக தான் இருக்குது அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ உங்களோட கொஸ்டினில் கேட்டிருந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டு ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் கிடச்சிருக்குன்னு எடுத்து எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே கொஸ்டினை தான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு டேர்மும் மைனஸில் இருக்குது, இந்த டேர்ம் இது கூட மல்டிப்பிள் இருக்குது. இதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஸோ இதை மைனஸ் பண்ணோம். நான் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கணும். இப்படி கிராஸ் மல்டிப்பிள் பண்ணிக்கலாம். 1 + I × 1 பண்ணால் 1 + I அப்படியே கிடைக்கும். இங்கே வெளியில் -2 இருக்குது. 2 கூட இந்த டேர்ம் மல்டிப்பிள் பண்ணால் 1 - 4I வரும். டினாமினேட்டரில் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்பிள் ஆகிடுவாங்க. அப்போ 1 - 4I மல்டிபிள் பை 1 + I அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே செகண்ட் டேர்ம் 3 - 4I பை 5 + I அப்படின்ற டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. அது எதுவும் நம்ம பண்ணல. இதை மட்டும் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். மேலே பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 + I இருக்குது. இந்த -2 உள்ளே கொண்டு போனால் -2 × 1 -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8I அப்படின்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்பிள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 வச்சு மல்டிபிள் பண்ணால் 1 1s are 1 1 × I கிடைக்கும். அடுத்து -4 வச்சு மல்டிபிள் பண்ணால் -4I × 1 -4I வரும். அடுத்து -4I × I பண்ணால் -4I² அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். அதை எழுதிக்கோங்க. இந்த டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இதை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். இதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். இதில் 1ம் -2ம் இருக்குது. மைனஸ் பண்ணால் -1. இங்கே ஒரு ஐயும் இங்கே ஒரு 8ஐயும் இருக்குது. ஆட் பண்ணால் 9I அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டர் ஆக்சுவலாக இந்த I² அப்படின்னா -1 அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல -1 அப்படின்னு எழுதிக்கலாம். -4ம் -1ஐ மல்டிபிள் பண்ணால் +4 வந்துடும். +4ம் இந்த 1ஐ ஆட் பண்ணால் நம்பர் வந்து 5 தான். இங்கே ஒரு +ஐயும் இங்கே ஒரு -4ஐயும் இருக்குது. ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா -3I அப்படின்னு கிடைக்குது. இதை எழுதிக்கோங்க. இங்கே வந்து மல்டிபிள் பை 3 - 4I டிவைடட் பை 5 + I அப்படின்ற டேர்ம் இருக்குது. இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்தாச்சு. கொஸ்டின் சப்ட்ராக்ஷன் முடிச்சிட்டோம்.
இப்போ இந்த நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணோம், டினாமினேட்டரே மல்டிபிள் பண்ணோம். ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் வந்து டினாமினேட்டர் எப்படி இருக்கணும் நம்ம பார்க்க தேவையில்லை. அடிஷன் சப்ட்ராக்ஷனில் தான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் முதல்ல இந்த -1 × 3 பண்ணால் -3, -1 × -4i பண்ணால் +4i. அடுத்த 9i கூட 3 மல்டிபிள் பண்ணால் 27i. அடுத்த 9i கூட 4i மல்டிபிள் பண்ணால் 9 4s are 36 வரும். இங்கே ஒரு i இருக்குது, இங்கே ஒரு i இருக்குது. அப்போ இங்கே i² அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். டினாமினேட்டர்லேயும் அதே மாதிரி மல்டிபிள் பண்ணிக்கலாம். முதல்ல 5 வச்சு மல்டிபிள் பண்ணால் 5 × 5 25. அடுத்து 5 × i பண்ணால் 5i. அடுத்து -3ஐயும் 5யும் மல்டிபிள் பண்ணால் -15i. -3யும் +1ஐ மல்டிபிள் பண்ணால் -3i² அப்படின்னு கிடைக்குது. எழுதியாச்சு. நமக்கு நல்லா தெரிஞ்ச ரூல் i²க்கு பதிலாக நம்ம -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இந்த i²க்கு பதிலாக -1ன்னு போட்டுக்கலாம். ஸோ -1 -36 மல்டிபிள் பண்ணால் +36. அதே மாதிரி இந்த i²க்கு பதிலாக -1 போட்டு -1 -3 ஆட் பண்ணால் +3. ஸோ இதில் ரியல் நம்பர்னு பார்த்தா 36ம் 3யும் ரியல் நம்பர் மைனஸ் பண்ணிட்டா 33 ப்ளஸ் இந்த i டேர்ம் அப்படியே இருக்கும். ரியல் நம்பரையும் இமேஜின் நம்பரை எப்போவுமே நீங்கள் ஆட் பண்ணவே கூடாது. 25 3 ஆட் பண்ண 28, இங்கே ஒரு -10 இருக்குது. எப்போவுமே கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ஃபார்ம், அதாவது a + ib ஃபார்மில் தான் விடணும். இது அப்படி இல்லை, டினாமினேட்டரில் i இருக்குது. ஸோ மேலே இருக்க கொஸ்டினில் 33 + 31i கூட எந்த டேர்மும் காமனாக இல்லை, வெளியில் எடுக்க முடியாது. ஆனால் இங்கே 28க்கும் 10க்கும் பார்த்தா 2 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 14 - 5i இப்படின்னு கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரில் இருக்க டேர்மை வந்து அந்த நம்ம சின்ன கிளாஸில் படித்த ரேஷனலைசேஷன் மாதிரி இந்த ஐயை ரிமூவ் பண்ணுறதுக்காக 14 - 5i இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் 14 + 5i மல்டிப்ளான் டிவைட் பண்ணிக்கிறோம். 14 + 5i, இங்கேயும் 14 + 5i அப்படின்னு கிடைக்குது. நம்மளோட பேசிக் ஃபார்முலா a + b × a - b அப்படின்னு கொஸ்டின் இருந்ததுன்னா நம்ம அதை a² - b² எழுதிக்க முடியும். அந்த மாதிரி டினாமினேட்டரில் 14 - 5iயும் 14 + 5iயும் சேர்த்து நம்ம 14² - 5i² அப்படின்னு பிரிச்சுக்க முடியும். இந்த வெளியில் இருக்க 2 மட்டும் அப்படியே இருந்திருக்கும். நியூமரேட்டரை நார்மலாக மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது முதல்ல 33யும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணால் 462 கிடைக்குது, எழுதிக்கலாம். அப்புறம் 33யும் 5யும் மல்டிபிள் பண்ணால் 165, அப்போ 165i அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து 31ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 31 × 14 மல்டிபிள் பண்ணால் 434. இங்கே ஒரு i இருக்குது, ஸோ இங்கே iன்னு போட்டுக்கலாம். அடுத்து 31ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணோம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது 155 வரும். ஸோ +155 ரெண்டுத்துலேயுமே i இருக்குது, அதனால் i² அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இந்த i²க்கு பதிலாக -1ன்னு போட்டால் இது -155 ஆகிடும். நம்பர்னு பார்த்தா இங்கே 462, இங்கே -155 இருக்குது. மைனஸ் பண்ணி பார்த்தா 307 கிடைக்குது. ஸோ இங்கே 307 எழுதிக்கலாம். இங்கே 165யும் 434 ரெண்டுமே ஐயில் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ 599i கிடைக்குது. டினாமினேட்டரில் வெளியில் வந்து ஒரு 2 இருக்குது. உள்ளே வந்து 14 ஸ்கொயர் பண்ணால் 196 கிடைக்கும். அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25, i ஸ்கொயர் பண்ணால் i² வந்து -1, அந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே +25 அப்படின்ற டேர்ம் தான் கிடச்சிருக்கும். ஸோ 195யும் 25யும் ஆட் பண்ணிடலாம். சரி, 196ம் 25யும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் 221 கிடைக்குது. வெளியில் ஒரு மல்டிப்ளிகேஷன் 2 இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணால் 442 அப்படின்றது தான் டினாமினேட்டர். a + ib ஃபார்முக்காக மேலே இருக்கிற நம்பர் வந்து 307/442ன்னு ஒரு டேர்மையும் ப்ளஸ் 599i/442 அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் உங்களோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட்டோட எழுதுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். x - iy = √a - ib/c - id அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரூவ் தட் x² + y² the whole square வேல்யூ இப்படி வரும்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த x - iy வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதோட ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக அதை கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இதை a + ib ஃபார்மில் கொண்டு வரணும். டினாமினேட்டரில் i இருக்கவே கூடாது. அதனால் இதை வந்து அந்த கான்ஜுகேஷன் பேட்டர்னில் c - idன்றது டினாமினேட்டரில் இருக்கிறதுனால மேலே c + idயில் மல்டிப்ளான் டிவைட் பண்ணுறோம். மேலேயும் கீழே c + idன்னு எழுதிக்கிட்டோம். நியூமரேட்டரில் ரெண்டு டேர்மும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நார்மலாக மல்டிபிள் ஆகும். முதல்ல a × c ac, அப்புறம் a × id aid கிடைக்கும். அடுத்து ibயும் cயும் மல்டிபிள் பண்ணால் -cbi கிடைக்கும். அடுத்து இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் i × i² bdன்னு வரும். bd இதான் உங்களோட 4 டேர்ம். டினாமினேட்டரில் a + b a - b இருக்கிறதுனால a² - b² அப்படின்னு நம்ம எழுதியாச்சு. இதில் இந்த i² வேல்யூ வந்து -1. எப்போவுமே i² வேல்யூ வந்து -1 தான். அப்போ இங்கே -1ன்னு போட்டால் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல i வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ இதில் ரியல் நம்பர்னு பார்த்தா இந்த bdயும் இந்த acயும் தான்.
இப்போ இதை வந்து இப்படி எழுதிக்க முடியும் நம்மளால். ரூட் ஆஃப் ஏசி ப்ளஸ் பிடின்றது இதோட ரியல் பார்ட். இது ரெண்டுத்துலேயுமே ஐ வந்து காமனாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஐயை வந்து காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ஐயை காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இதில் வந்து ஏயும் டியும் ரிமைனிங் இருக்கும். இதில் மைனஸ் இந்த ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த பிசி இருக்கும் உள்ள. அப்போ இங்கே பிசி அப்படின்னு எழுதிக்கலாம். சிபினும் எழுதலாம், பிசினும் நீங்கள் எழுதிக்கலாம். இதில் வந்து இது வந்து சி ஸ்கொயர்ட் அப்படியே இருக்குது. மைனஸ் இது ஐயை ஸ்கொயர் பண்ணால் ஐ ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு வரும். இதில் ஐ ஸ்கொயர்ட் வேல்யூ தான் நமக்கு -1 தெரியுமா. இப்போ இதில் -1 போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்றது தான் டினாமினேட்டர். அப்போ நம்ம இதில் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். இது ஆக்சுவலாக எக்ஸ் மைனஸ் ஐஒய் அதோட வேல்யூ. இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரை இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு பக்கமும் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இது வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்ட் ஆகிடும். இதில் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் வந்து கட் ஆகிடும். அப்போ ரிமைனிங் டேர்ம் ஏசி ப்ளஸ் பிடி அப்படின்றது ரியல் பார்ட். இந்த டினாமினேட்டரை வந்து இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக பிரிச்சுக்கோங்க. சி ஸ்கொயர் டி ஸ்கொயருக்கு தனியாக ஐ இன்ட்டு ஏடி மைனஸ் பிசி பை சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இது எக்ஸ் மைனஸ் ஐஒய் த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க போகிறோம். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா இங்கே பாருங்கள், இங்கே எழுதிடலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2xy அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இதில் ஐஏ ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy அப்படின்னு கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரும் ரியல் நம்பர், இது மட்டும் உங்களோட இமேஜ் நம்பர். ஏன்னா இங்கே ஐ இருக்குது. ஸோ இங்கே நம்மக்கிட்ட ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம் இருக்குது, இங்கேயே ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்ம் தான் இருக்குது. அதாவது ஒரு ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. இதை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேரிங் த ரியல் அண்ட் கோஎஃபிஷியன்ட்னா இங்கே இருக்க ரியல் பார்ட்டும் இங்கே இருக்க ரியல் பார்ட்டும் ஈக்குவல், இங்கே இருக்க இமேஜினரி பார்ட்டும் இங்கே இருக்க இமேஜினரி பார்ட்டும் ஈக்குவல். அப்போ நம்மளால் இப்படி எழுதிக்க முடியும். ஸோ இதான் நம்மளோட ரியல் பார்ட், இதான் நம்மளோட இமேஜினரி பார்ட். கொஸ்டின் ஆக்சுவலாக நம்மளை என்ன தெரியுமா கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம டேரெக்டாக எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மைனஸில் கிடச்சிருக்கு, இங்கே வந்து ப்ளஸில் கிடச்சிருக்கு. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்றது. நமக்கு இப்போ இந்த ஏ மைனஸ் பின்ற டேர்ம் தான் இங்கே இருக்குது, இந்த 2ab இங்கே இருக்குது. நம்மளுக்கு இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வேணும், அதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வேணும். மைனஸ் 2ab அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. இது வந்து பேசிக் ஃபார்முலா. இப்போ கொஸ்டினில் நமக்கு தேவைப்படுறது வெறும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் கிடையாது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் தேவைப்படுது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பாருங்கள். ஸோ இதே ஃபார்முலா பேட்டர்னில் இந்த மாதிரி நம்மளால் எழுதிக்க முடியும். 2xy த ஹோல் ஸ்கொயர். இது ஆக்சுவலாக எப்படி வந்ததுன்னா இங்கே பாருங்களேன், இது வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வேணும் அப்படின்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலேருந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ் 4ab பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு கிடைக்கும். பக்கத்தில் வந்து ஒரு ப்ளஸ் 4ab நம்ம ஆட் பண்ணுறதுனால இது ரெண்டும் சப்ட்ராக்ட் ஆகி ப்ளஸ் 2ab ஆகிடும். அதுதான் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இதில் ஏக்கும் பிக்கும் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் இருக்கிறதுனால இந்த 4ab அப்படின்றத நம்ம 2x ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்னு எழுதுவோம். அதை தான் நம்ம இங்கே ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். ஏன் அப்படி எழுதியிருக்கோம்னா நமக்கு 2xyயோட வேல்யூ தான் தெரியும், அதனால அதை அப்படி எழுதியிருக்காங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எடுத்துகிட்டு இந்த டேர்ம் எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது ஏசி ப்ளஸ் பிடி பை சி ஸ்கொயர்ட் ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். ப்ளஸ் இந்த 2xyக்கு பதிலாகவும் நமக்கு வேல்யூ இருக்குது. ஆனால் இங்கே மைனஸ் இருக்குன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு அது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 2xyக்கு பதிலாக ஏடி மைனஸ் பிசி பை சி ஸ்கொயர்ட் மைனஸ் டி ஸ்கொயர். இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும்ன்றதுனால அதை அவங்க எடுக்கிறது இல்லை. ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது உள்ளேயும் ஸ்கொயர் வெளியிலையும் ஸ்கொயர் இருக்குது. நியூமரேட்டருக்கும் ஸ்கொயர் இருக்கும், டினாமினேட்டருக்கும் ஸ்கொயர் இருக்கும். நியூமரேட்டர் ஸ்கொயர் பார்க்கும்போது முதல்ல இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 இதில் ஏசிபிடின்னு இருக்குது, நம்ம இதை ஏபிசிடின்னு கூட எழுதிக்கலாம். ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் ஏ ஸ்கொயருக்கு வந்து ஏடி ஸ்கொயர், பி ஸ்கொயருக்கு வந்து பிசி ஸ்கொயர், மைனஸ் ஃபார்முலா இருக்கிறதுல மைனஸ் 2abcdன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ளஸும் இந்த மைனஸும் நமக்கு கட் ஆகிருக்கும். டினாமினேட்டரில் டினாமினேட்டரில் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் தான். இங்கே வந்து இங்கேயும் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது, இங்கே சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் தான் இருக்குது. ரெண்டுத்துக்கும் காமனாக
சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட டேர்ம். இது ரெண்டுத்துலேயும் காமன் டேர்ம்ஸை வெளில எடுக்க போகிறோம். இதில் பாருங்கள் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர்டும் டி ஸ்கொயர்டும் இருக்குது. அப்போ இங்கேயும் ஏ காமனாக இருக்கிறதுனால ஏவை காமனாக எடுத்துட்டோம்னா உள்ள சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் கிடைக்கும். இந்த டேர்முக்கும் பி ஸ்கொயர் காமனாக இருக்கிறதுனால பி ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே சி ஸ்கொயர் ரிமைனிங் இருக்கும், இங்கே டி ஸ்கொயர் ரிமைனிங் இருக்கும். அப்போ சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் நம்மக்கிட்ட இருந்தது. இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது சி ஸ்கொயர் டி ஸ்கொயர்டும் ஒரே டேர்ம், அதை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும். டினாமினேட்டரில் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இது ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ ஒரு தடவை இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம் தான் நம்மளோட எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயரோட ஃபைனல் வேல்யூ. ஸோ இதில் கேன்சல் ஆகாமல் நியூமரேட்டரில் இருக்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், டினாமினேட்டரில் ஒரு சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இருக்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அவங்க கேட்டது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுவோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.